பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு சின்ன என்டர்பிரனர் யாராக இருந்தாலும் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை, அவங்களோட தான் எல்லாத்தையும் பேரண்ட் பண்ணி அதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 6 to 8 மந்த் சிஸ்டம் ப்ராசஸ் சரியாக இல்லாதப்போ அவங்க டவுன் ஆகிறப்போ திரும்பி மேலே வரணும்னா ஒரு சில விஷயங்களை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க. எதை பண்ண ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தில் முதல் விஷயம், மாதம் உங்கள் பிஎன்எல்லாம் பார்க்குறீங்களா? மந்த் ஆன் மந்த். நீங்கள் நிறைய பேருக்கு இங்கே என்னன்னா அதை பார்த்தா லாஸ் தான் வருது சார், அதை பார்த்து எனக்கு மைண்ட் வந்து பிளாக் ஆகிடும், அது லாஸாக இருந்தால் நீங்கள் இதை பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரெவென்யூ லீக்கேஜ் எங்கே ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ரெண்டாவது, உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக மாதம் சம்பளம் எடுக்கும். இங்கே நிறைய பேருக்கு என்னென்னா பர்சனல் அக்கௌண்ட்டு, கம்பெனி அக்கௌண்ட்டு ரெண்டுமே என்னோட தானே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் டாமினெண்ட்டாக இருக்குது. ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்குன்னு உங்கள் கம்பெனிக்கு, ஒரு பர்சனல் அக்கௌண்ட் இருக்குன்னு உங்கள் சேவிங்ஸ் பேங்க்குக்கு, இங்கிருந்து இங்கே பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் எவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து வரும். மூணாவது, மணி இஸ் பியூர் எனர்ஜி. நீங்கள் அந்த எனர்ஜி எப்படி நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் பணம். நீங்கள் தேக்கி வச்சிங்கன்னா எனர்ஜி வந்து மல்டிப்ளை ஆகவே ஆகாது. ஒரு டேமில் இருக்கிற தண்ணி மாதிரி தான் நீங்கள் வச்சுட்டு இருப்பீங்க நிறைய பேர் பணத்தை. பட் பணத்தை நீங்கள் ஃப்ளோ பண்ண விட்டீங்கன்னா தான் பணம் அவங்ககிட்ட வரும். இது ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு புரியவே புரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பிரபஞ்சமோ, இந்த உலகமோ, இறைவனோ, ஆண்டவனோ உங்களுக்கு வந்து கொடுப்பான். அது பணம், அன்பு, காதல், நேசம், பாசம் எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும்.